ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய நோக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் திரு பான் கி மூன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். 3 நாள் விஜயமாக வருகை தந்த அவர் நாளைய தினம் 2ஆம் தேதி யாழ்ப்பாண நகருக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். மிகவும் குறுகிய கால விஜயமாக இருந்தாலும் அது அவருடைய பதவி காலத்திலே இறுதியாக மேற்கொள்கின்ற இலங்கைக்கான அல்லது யாழ்ப்பாணத்துக்கான விஜயமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் போர் முடிவடைந்து 2009ஆம் ஆண்டு விமானம் மூலமும் குறுக்கு வானூர்தி மூலமும் போர் நடைபெற்ற பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் அன்றைய ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் ஒரு கூட்டறிக்கையை செய்து கொண்டதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை போர் நடைபெற்ற பொழுது தமிழ் மக்களை காப்பாற்ற தவறியது என்று பலருடைய குற்றச்சாட்டு இருந்தது. அதை மெய்ப்பிக்கின்ற விதத்திலே 2 குழுக்களை அவர் நியமித்தார். அது யாரையும் கேட்கவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய விசேட அதிகாரங்களை பாவித்து அந்த குழுக்களை நியமித்திருந்தார். அந்த குழுக்களிலே ஒரு குழு 40,000 பேர் வரை அப்பாவி தமிழ் மக்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னொரு குழு 70,000க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது என்று குற்றச்சாட்டு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறது. அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை என்னுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் இதிலே தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற நேரத்திலே இதற்கு மேலதிகமாகவும் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்திலே திரு பான் கி மூன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக சர்வதேச பங்களிப்பு தேவை என்ற ஒரு விடயத்திலே வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், வழக்கு தொடர்கள் உட்பட பலர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க வேண்டும்.